மந்திரி மதுரமுத்து மகாராஜா சூத்துல குத்து அடக்கடா வாய அரமண நாயை. ஆபத்துக்கு அதிக வார்த்தையாகாது. அப்படிங்களா? அறிகுறியாக எச்சரிக்கின்றேன். அரைகுறியாத்தான் எச்சரிப்பீங்க, முழுசா அறிகுறி. ஓ அறிகுறியா? சரிங்க சரி. என்னடா எங்கடா கடந்து இவனை புடிச்சிட்டு வந்தீங்க? அறிவுகிட்ட கூதி. ஐயா சாமி ஒழுக்கம் மரியாதை அன்பு இவன் நாட்டுக்கு கேடு. இவனை விட்டு வைக்க கூடாது, வெட்டித்தான் வைக்கணும். ஐயா இந்த உலகத்திலே ஒரு அரசனை கண்டால் என்னை போல மரியாதை கொடுப்பவனு எவனுமே கிடையாது. எப்படி அப்பேற்பட்ட மரியாதை கொடுப்பேன். அந்த மரியாதை அரசனுக்கு மரியாதை கொடுத்துடலாமா? சாமானு என்னங்க எப்படி கொடுத்தாலும் அடிக்கிறீங்க? இதுதான் சரியான மரியாதை. பின்ன அரசனே சல்யூட் அடிச்சேன். எங்கடா சல்யூட்டா? இல்லைங்கய்யா, அரசாங்கத்துல எப்படி மரியாதை செலுத்துவாங்களோ அது போல வெடுக்கு 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 வந்து புடுக்க எடுத்து வாயில வச்சு மூடா வாயை. ஐயா மூடிக்கிட்டுங்க. அப்புறம் இந்த போதிலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு. ஆமாங்க. நன்னாட்டுக்கு பொன்னாடாக விளங்குவருடைய இந்த பொன்னகரத்தின் பெயர் என்ன? உப்பாரப்பட்டிங்க. உப்பாரப்பட்டி. ஆமாங்க. இந்த உப்பாரப்பட்டி பொன்னகரத்தில் இன்னும் ஊர் பெரியோர்கள். ஆமாங்க. இன்னும் கரகாரர். ஆமாங்க. இன்னும் தர்மகர்த்தா. இன்னும் தலைவர்கள். ஆமாங்க ஐயா. ஊர் பொதுமக்கள் அனைவருக்கு பேர்களும் அன்பு பண்பு பாசத்துடன். ஆமாங்க. அதாவது படியழகக்கூடிய பரமகடவன், சங்கரன், சதாசிவன், சிவபெருமான், சிவபெருமான் ஆலயம் சிவராத்திரியில் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சிவ ஆலயத்தை சிறப்பாக நடத்தி வைத்து இங்க உள்ள பெரியோர்கள் அனைவருக்கு பேர்களும் அண்ணாமலை அவர்கள் இன்னும் நமது வாழப்படி அறியாமல் இருக்கும். இன்னும் சிவசக்தி நாடக மன்றம். ஆமாங்க. இன்னும் வெங்கடேஜ வாதியார் எடுத்து தாமரத்தை கொடுத்து அன்போட அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அனைவற்று பேர்களுக்கும் நம்ம நாடக சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். எல்லாருமே மறந்து போயிட்டாங்க. ஐயா மகாராஜா, இங்க கூடம் சபை என்ன சபை? இதுதாங்க மக்கள் சூழ்ந்திருக்கும் மலர் பூங்காவன சபை. மலர் பூங்கா சபை. ஆமாங்க. தேவலவத்தில் தேவராய் கூடினார். தேவர் சபை. டெல்லியிலே கூடினார். சட்ட சபை. பார்க்கை அமர்வதனால் பார்க் சபை என்று சொல்லலாம். ஐயா கலைமகள். ஆமாங்க. மலைமகள். அலைமகள். ஆமாங்க. ஆன்றோர். ஆன்றோர். ஈன்றோர். வேண்டோர். ஆன்றோர் ஈன்றோர். ஈன்றோர் ஈன்றோர். ஆன்றோர் ஈன்றோர் சான்றோர். ஆமாங்க ஐயா.
இப்படி கலை உலகத்தை கற்றுணிந்த கலை வாணர்கள் எல்லாம் சபையில் கடல் போல அமர்ந்திருக்கின்றார்கள். ஆமாவையா, ஆமாங்க ஐயா. இல்லைங்க, ஆமாங்க ஐயா. ஐயா, நான் இந்த சபைக்கு முன்பதாக வந்தேனே, நான் யார்? யார்? என்னுடைய வயிறு என்ன? எந்த நாட்டுக்கு சொந்தக்காரன்? நீங்க யார்? உங்க பேர், உங்க ஊர் இதெல்லாம் தெரியாம எவன ஊம்பறதுக்கு வந்த? மொத்த மொண்டையாட்டி வாக்க ஆறாது உங்களை போய் சொல்லுனாங்க மகாராஜா. ஏங்க மகாராஜா, ஒரு விஷயத்துல இவங்க மூஞ்சல பாராட்டுறேன். எப்படி? பாய் பாருங்க, வவ்வா பூரியாட்டு. அதனாலதான் கண்ணா முன்னாடி போயிட்டு இருக்குது. சரி, இருந்தாலும் ஐயா மகாராஜா, ஐயா, நான் யார் என்று விளக்கமாக கூறுகிறேன், செவிடுத்து கேட்க வேண்டும். அப்படியே சொல்லுங்க ஐயா. சுவாமி அரசே, ஐயா, என்னுடைய பெயரோ தசரத மன்னன் ஆக வேண்டும். தசரத மன்னனுக்கு, தசரத மன்னனுக்கு, தசரத மன்னனுக்கு. ஐயா, நான் இங்க குத்துக்கள் மாதிரி நிக்கிறேன். ஆமாங்க. நீ எங்கடா கும்பிட்டுக்கிட்டு இருக்க? இல்ல சாமி, தசரத மன்னன் எங்க இருக்கிறனா அல்ல அங்க இருக்கிறனா? இல்ல சாமி, நான் செங்கோல் அப்படி கீழ இருந்து உயர்த்தி பிடிக்கிறேன். வேண்டாம் ஐயா, செங்கோலையும் தொடக்கூடாது. போடக்கூடாதுங்களா? ஆமா. சரிங்க, இனிமேல் சரிய கை நிமித்தி பேசி சபாஸ். இப்படி தசரத மன்னனா இருந்தாலும் நான் ஆளுகின்ற நகரம் எது? தேசமோ 56 தேசம். சரிங்க. 56 தேசத்தில் என்னுடைய நகரம் என தெளிவரமா? என்னங்க உங்க நகரம்? தருகின்றேன். அவை
எல்லாருக்கும் 1/2 மணி நேரம் ரெஸ்ட். வரப்பி சூடா குடிங்க வரப்பி. ஏண்டா டேய், 2 டம்ளர் சேர்த்து குடி. ஏண்டா ஐயா இந்த ஊதலும் குளிரும் காற்றுலையும் ஆமாங்க இந்த கூத்தாடிகள் கலைக்க கூடாது என்று எவ்வளவு தங்க மாட்டம் காப்பியை வச்சு கொண்டு வந்து தராங்க. ஆமாங்க ஐயா. அந்த காப்பி குடிக்க ருசி தெரியாமல் என்ன காப்பி சொன்ன சாமி என்ன காப்பி வரட்டி வரட்டி பால்ட்டி பால்ட்டி. அப்புறம் இந்த போதிலும் நான் ஆளுகின்ற தேசமோ நீதி அயோத்தி மாநகரம். நீதியான அயோத்தி மாநகரம் நகரம் ஆகட்டுங்க. இந்த அயோத்தி நகரத்தில் மன்னாதி மன்னர்கள், மகடமுடி வேந்தர்கள், ராஜாதி ராஜர்கள் அனைவற்ற பேர்கள் இருந்தாலும் ஆமாங்க ஐயா. இந்த அயோத்தி மாநகரத்துக்கு நீதி நெறி தவறாத மன்னன் சரிங்க தசரத சக்கரவர்த்தி என்று என்ன பேர் வைத்து அப்படிங்களா நாட்டுக்கு மன்னன் ஆகினார்கள். ஆஹா. இப்படி இந்த நீதி அயோத்தியில் சரிங்க நான் மன்னனாக இருந்தாலும் இருந்தாலும் இந்த தசரத மன்னன் வருகின்ற போது மக்கள் மன்னர்கள் அனைவற்ற பேர்களும் சரிங்க எப்படிதான் இருக்கின்றார்கள் ஐயா. தசரத மன்னர் வருகிறார் என்றால் ஜனங்கள் அனைவருமே கையை கொட்டி சிரிக்கிறார்கள். கொட்டி இல்லைங்க அவளை கேவலமா ஐயோ, போன ஐயோ, ஐயோ, இல்லைங்க. போடுங்க அப்படி அப்படி கையை கொட்டி சிரிக்கிறாங்களா எதுக்காக? எதுக்காக? இந்த தசரத சக்கரவர்த்தியோட கால பணிஞ்சிட்டு கிடக்கிறமே ஓஹோ. நம்மளுக்கு எந்த ஒரு குறையல் சொல்லி மன்னன் வருகிறார் என்று உற்சாகப்பட்டு கையை கொட்டி சிரிக்கிறார். புகழோடு நிற்கின்றார்கள். ஆமாங்க ஐயா. அப்படி ஒரு நாட்டுக்கு மன்னனாக இருந்தால் ஆமாங்க. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நாட்டு மக்கள்? என்னங்க செய்யணும்? அயோத்தி மாநகரத்தில் தசரத மன்னன் வருகின்ற போது அந்த மேலைக்கு அல்பம் அழகே அரமனை காவலா இங்க வரீங்கண்ணா அரசே சேவகா சாமி இந்த அயோத்தி மாநகரத்தில் தசரத மன்னனுக்கு சேவகனாகிய பணிந்து வரக்கூடிய என் அருமை சேவகன் இப்பொழுது நாட்டிலே நான் வருகின்ற போது தசரத மன்னனுக்கு மக்கள் மன்னர்கள் அனைவற்று பேர்களும் என்னடா செய்கிறார்கள் ஐயா? ஆராய்ச்சிகளும் ஆராய்ச்சி எடுத்து அதுதனை பார்த்து உங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டு போய்கிட்டே இருக்கிறார்கள். கை கட்டி வாய் கட்டி ஆமாங்க அன்போடு அனைவரும் இருக்கின்றார்கள். ஆமாங்க ஐயா. அப்படி இருக்கின்ற போது மந்திரியா ஐயா நாட்டில் நாட்டில் என்னுடைய அயோத்தி மாபுரியில் சரிங்க எப்படி தெரியும் எப்படிங்க மக்கள் எல்லாம் அன்பா பணிந்து இருக்கிறார்கள். மக்களுக்கு குறை நிறை என்ன? மக்களுடைய குறையை தீர்க்குதான் மன்னனுக்கு. ஆமாங்க ஐயா. அதனால் பார்க்கலாமா? மறுபடியும் போலாம். மலைகளை பொழிந்திடு மலைகளை பொழிந்திடு இருக்கிறது
ஏய் ஞாபகம் பண்றா அரமனை காவலா சுவாமி இப்படி என்னுடைய ஏய். நீதிய அயோத்தி மாநகரத்தில் ஆமாங்க. மாதம் 3 மலைகளும் சரியாக வேந்து மக்கள் எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சிவ ஆலயம் வளர்வது போல் சீரும் சிறப்பு இருக்கின்றார்களா? ஐயா. செல்வாக்கு சொல்வாக்கு குறைஞ்சு நிற்கின்றார்களா? சீக்கிரமாக பார்த்து வா கண்ணே. ஐயா நீங்க கூறியது போல நாட்டு மக்களை பார்த்து வந்து விட்டேன். மாதத்தில் என்ன 3 வருடத்துக்கு ஒரு மழை விழுந்து மக்கள் எல்லாரும் சுக சேமமாக உள்ளார்கள் அரசே. ஏண்டா 3 வருஷத்துக்கு ஒரு மழையா? வருஷத்துல 2 மழை பெஞ்சா மனசு தாங்கல. ஆமா அரசனா இருந்த பிள்ளை 3 வருஷத்துக்கு ஒரு மழை பெஞ்சா மக்கள் எல்லாம் நலமா வாழ முடியுமா? இல்லைங்க சாமி. இல்ல மாடுக்கண்ணு ஈயரும்பு ஏவற்று ஜீவ பேதங்களையும் உயிரோட இருக்க முடியுமா? கண்ண கண்டாளா இதுக்குதான் ஆசைப்பட்டேன். நல்லவே ஐயா, பார்த்தியா? நீங்க கூறியது போல மாதம் 3 மழை பெய்து மக்கள் எல்லாம் சுக சேமமாக உள்ளார்கள் அரசே. ஒன்றும் குறையில்லை, எந்த ஒரு குறவும் இல்ல. சிறப்பாக இருக்கு. சோத்துக்கு தாங்கல்ல இவனுக்கு சோத்துக்கெல்லாம் தான் ஆளு இப்படி போயிட்டான். ஆமாங்க ஐயா. சரி போகட்டும். ஐயா இந்த ஆலயம் தான் இருந்தோரு புத தேவதா. அந்த வேலையுடன் இந்த அன்பானாருக்கு பாரும் என்ன ஆசை உடைய மந்திரி அறிக்கையோ அரசே. என்னுடைய அயோத்தி மாநகரத்தில் ஆமாங்க. காளியாலியும் கணபதியாலியும் சரிங்க. கிருஷ்ணாலியும் பெருமாளியும் சிவாலியும் ஆமாங்க ஐயா. அனைத்து ஆலயங்கள் இங்க இருந்த போதிலும் ஒவ்வொரு ஆலயங்களிலும் தினந்தோறும் அன்று நாளில் 8 கால் பூஜை சொல்வார்கள். ஆமாங்க 2 வேளையும் சரியாக ஆலயம் எல்லாம் சிறப்பா பூஜை நடக்கிறதா? ஐயா. கோயில் குளம் எல்லாம் சிறப்பு இல்லாமல் சிறந்து கிடக்கிறதா? பாத்திரம் ஐயா பார்த்து வந்து விட்டேன். சாமி நான் இப்பதாங்க பூஜை பண்றதுக்கு போலான்னு போய் எப்பா 6 மணிக்கு பண்ணி நீ பூசிய ஆமா 12 மணிக்கு இரவு 12 மணிக்கு போறியே இப்படிதான். அதாவது கோயில்ல வர உண்டிக்கு பணம் ஏங்க சாமி அரிசி மகாராஜா பருப்பு. ஏங்க இப்படி நீங்க நினைக்கிறீங்க? காலையில போலான்னு போறேன், முன்னாடியே ஒருத்தன் கும்பகர்நாட்டை குறைச்சு விட்டுக்கிட்டு தூங்குறானே. அது மட்டும் கிடையாதுங்க, எப்படி உண்டியில இவர் எடுத்து சாப்பிட்டுதா ஆஹா. உண்டி பெருத்து போயிருக்கிறான். உண்டையில போனா பூரா திருடி போடுறான். அது இல்லைங்க, நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு போறேன். உள்ள போய் பாக்குற நேரத்து கொஞ்சோண்டு விளக்குக்கு நெய் வச்சிருந்தேன். நெய் வச்சுட்டு வந்தங்க. காலையில பாக்குற ஒரு இட்லிக்கு பாருங்க பருப்பு சாம்பாருக்கு ஊத்தி என் மயம் திட்டு இருக்கிறான். யாரு? என் பையன். ஓம் பையன். அப்புறம் நான் விளக்கு எதுல போய் ஏத்துவேன்? அந்த மாதிரி சொல்றாங்க. அரிசி வித்திடம் அந்த நாருக்கு ஒரு மலையா? ஆமாங்க. அரிசி அந்த ஆலயத்துல வருது பத்தியா? ஆமா. அரிசி பருப்பு எண்ணெய் நெய் ஆமா. இதெல்லாம் தின்னக்கூடிய ஐயருடைய பழமொழி. சாமிக்கு பாதினா மீதி எங்களுக்கு பாதி. அது உங்களுக்காகவே படிச்சிருக்குது. போனால் போகட்டும். அப்புறம் இந்த பதிலும் எல்லாம் சீரம் சிறப்பா இருக்கின்ற போது
நாட்டை எந்த ஒன்று குறையும் இல்லை. எந்த ஒரு குறையும் இல்லைங்க ஐயா. இந்த தசரத மன்னனுக்கு ஏற்பட்ட குறையை சொன்னால் ஐயா, அதை நினைத்தால் நெஞ்சே வெடித்துவிடும் போல தெரிகிறதா? அரசே, ஏங்க அரசே, உங்களுடைய மந்திரி நானு. சரி, உங்களுக்கு எந்த ஒரு குறையா இருந்தாலும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உங்களுக்கு என்ன சாமி குறை? மந்திரி யாரு? ஐயா, என்ன குறைன்னு நீ நிறைவேற்றாய். ஆமாங்க ஐயா. நீ நிறைவேற்ற வேண்டிய வேலை இல்லடா. அப்படிப்பட்ட குறை ஏற்பட்டு விட்டது இந்த தசரத சக்கரவர்த்தி. அப்படி என்னங்க குறை? ஐயா, வாய் விட்டு சொன்னால் நோய் விட்டு போக கொண்டு பெறுவார்கள் கூறுவார்கள். ஆமாங்க ஐயா. சொல்லுகின்றேன் பா. ஐயோ நான் என்ன வென்று எனக்கு சொல்ல மனோ எனக்கு வந்தையே. குளிக்க வந்த வாரை குழப்பாடி தேடுவா. இந்த பதிவு வந்த வாரை பின்ன போக சொன்னானோ. அந்த பிள்ளை பால் கேட்ட வாழ்க்கை. ஐயோ தசரத மன்னே கண்டிப்பால் தந்தனாடா என் சந்தாரா நீ மந்திரியா. பாதகா ஐயா, நீதி தவறாத அயோத்திமா நகரம் அன்று ஹரிச்சந்திரம் ஆண்டார் அந்த அயோத்தியே. நீதி நெறி தவறாத பொன்னகரத்தில் தசரத மன்னனாக நான் பிறந்து வளர்ந்து சொல்லுங்க யாங்கிட்ட சொல்லுங்க. செல்வத்துல சிறந்தது என்னப்பா செல்வம்? செல்வத்துல சிறந்தது எங்க ஊரு செல்வமா இருப்பானா? அந்த செல்வம் இல்லப்பா. அவன் தான் செல்வத்துல சிறந்தவனா அவன் தான் ஆளு கொஞ்சம் வெயிட்ல இருப்பான். நாம எத்தனையோ செல்வம் இருப்பான், அது அல்ல. வேற செல்வத்தில் சிறந்தது என்ன செல்வங்கள்? நான் வகுத்துக்கு என்னங்க நான் பள்ளிக்கூடம் போயிருந்தா தாங்க தெரியும். நீங்களே சொல்லுங்க. அப்படின்றா வீடு இருந்தும் வாசிருந்தும் நாடு இருந்தும் நகரம் இருந்தும் நல்ல மக்கள் நடுவிலேயே நன்றாக இருந்தும் இந்த தசரத மன்னனுக்கு எனக்கு பின்பதாக இந்த நாட்டை ஆள்வதற்கோ என்ன கொல்லி வைக்கவோ குடமுடிக்கவோ
எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்ன செய்வேன்? ஏங்க சரி உள்ள இல்லைங்களா அதை சொல்றீங்களா? ஆமாப்பா, உடம்பு டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களாங்க? எல்லாம் பார்த்து முடிச்சுட்டம்பா. உங்க உடம்பு டெஸ்ட் பண்ணீங்களா? என் உடம்பெல்லாம் சுத்தமா இருக்கு, ஒண்ணும் தப்பு ஒரே குறை இல்லை. இப்ப அம்மாளுக்கு உடம்பு டெஸ்ட் எடுத்தீங்களா? அதுவும் பார்த்தேன், அங்கேயும் குறை இல்லை. ஏங்க இல்லன்னா இப்படி பண்ணி வருது? எப்படி? இப்பதான் டெஸ்ட் பேபி பண்ணிடுறாங்கல்ல. எப்படி? ஆம்பளையா வேண்டியதில்ல, ஒரே ஊசி போட்டா போதும் நம்ம பொம்பளை. அப்பா, அப்படி ஊசி போட்டு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு பேரு யாரப்பா சொல்லுவார்கள், யார அப்பன்னு கேட்பார்கள். ஊசின்னு சொல்லி விடலாமே. அந்த கண்டார வளர்ந்த பாரு, அதை காட்டி விடுங்க. அந்த டோரிகன் காட்டி விடுங்க. உங்களுக்கு ஏங்க? ஊசி அப்படி அல்லப்பா. ஓவர்னு சொல்லி விடுங்க. அதாவது இந்த அயோத்தி நகரத்தில் எனக்கு கொள்ளை வைக்க, குடம் உடைக்க, மொட்டடிக்க, சாங்கியம் செய்ய எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. சரி, எனக்கு முன்பாக இந்த நாட்டை ஆளுவருக்கு ஒரு ஆண் பிள்ளை இருந்தா நான் பெருமையோடு நான் சென்று விடுவேன். இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. நான் போவாத கோயில் இல்லை. சிவாலயம், விஷ்ணாலயம், பெருமாலயம் சொல்லக்கூடிய அனைத்து ஆலயங்களும் சென்று பார்த்தேன். 360 நாளும் கோயிலுக்கு தான் போறீங்க. ஆலயத்துக்கு தான் செல்வேன். ராபடியும் பகல்லையும் ராவு பகலாக அந்த ஆண்டவனை எல்லாம் பிரார்த்தனை செய்தோம். அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா பொண்டாட்டி எவன்டா புள்ள தருவான்? ஓ, அப்படிங்கிறியா? அப்படி அல்ல, எப்படி தெரியுமா? எனக்கு இப்ப ஒரு யோசனை வந்து விட்டது. சொல்லுங்க. அதாவது படி அழகப்பட்ட ஒரு பரமகடவன். ஆமா. இந்த உலகத்தை படைக்கப்பட்டவர் பிரம்மதேவன். இதெல்லாம் காக்கக்கூடியவன் நாராயணன். இப்படி 3 தேவர்கள் இல்லையா? 3 தேவர்களே ஒருவராகியே இன்னும் பிரம்மதேவ கடவுளை இடத்துக்கு போகலப்பா. ஆளையும் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கோயில இல்ல, இல்லாத இடம். அதனால் இப்பொழுது நான் பிரம்மாவிடம் செல்ல வேண்டும். சத்தியலோகமே போறீங்க. சத்தியலோகத்துக்கு சென்று பிரம்மாவை சந்தித்து இந்த குழந்தை வரத்தை நான் வாங்க வேண்டும். சரிங்க. நான் எல்லாரும் காலில் விழுந்து கும்பிடுறேன். இந்த இவனையும் கூட்டிட்டு போங்க சத்தா. இல்லப்பா, இவன் வந்தா அங்க வரம் தடையாயிடும். யா சாமி? ஏன் சாமி? நான் கடவுளை பார்க்க போறேன்பா. நான் மட்டும் தான் கண்டவனையா பார்க்க நீ போறேன். கண்டவனை பார்க்கணும், அங்க வரக்கூடாது கடவுளை பார்க்க. சரி, நீங்க கடவுளை பார்க்க போறீங்க. சரி, நீங்க மட்டும் போறீங்களா இல்ல மத்தது யாரையாச்சும் கூட்டிட்டு இல்லப்பா, போறீங்களா? நான் போவதற்கு முன்பதாகவே என் அருமை மாலையிட்ட மனைவியாகி 3 மனைவி திருமணம் செய்து. என்ன 3 மனைவி? அடங்கொம்மால. டேய், எப்படி? பெருமைக்காகவோ அல்லாவது காமத்துக்காகவோ நான் கல்யாணம் பண்ணவில்லை. ஒண்ணு கூட சென பிடிக்கலையா? கோசலி திருமணம் செய்து அது திருமணம் செய்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது பாரு. திருமணம் செய்து பல வருடம் ஆச்சு. அதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கவில்லை. இரண்டாவது சுமத்திரையை திருமணம் செய்து சுமத்திராளுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஒண்ணுக்கு இல்லன்னா கூட பரவாயில்ல, 3க்குமே இல்ல. அதாவது மூன்றாவதாக கைகேசி திருமணம் செய்து அவளுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. இனிமேல் குழந்தைகள் எல்லாம் இந்த அயோத்தியில நாம் ஆண்டு மடிய வேண்டும். வந்துங்க, ஒண்ணுக்கு இல்லன்னா பரவாயில்ல, 3க்குமே இல்லைங்கும் போது யோசனை பண்ண வேண்டிய விஷயம் தாங்க. ஏதோ கடவுளுக்கு குறையாத்தான் இருக்கும். அதனால தான் நான் அதாவது பிரம்மதேவ கடவுளை சந்திக்க வேண்டும். 3யுமே கூட்டிட்டு போறீங்களா, ஒரு அம்மாவை விட்டு போறீங்களா? அவங்களிடத்துல விடை பெற்றுதான் நான் போகலாம். இல்லைங்க சாமி, 3 பேத்தையுமே கூட்டிக்கிட்டு 4 பேரும் போறீங்களா? இல்ல 3 பேர்த்த இங்க விட்டுட்டு போறீங்கன்னா நீங்க வர வாங்கறதுக்குள்ள இங்க ரெடி பண்ணி விடலான்னு தான் கேக்குறேன். வேற என்ன அங்க வரவு கிடைச்ச மாதிரி இருக்கும். உலகமே அம்மாவுக்கு பிள்ளையும் இருக்கும். உலகமே இப்ப அப்படித்தான் போயிட்டு இருக்குது. என்னங்க, இந்த உலகமே கலியுகம் இப்படிதான் போயிட்டு இருக்குது. அதுல தாங்க புடிச்சுக்கிட்டு மழை பெய்யுது. இருந்தாலும் என் மனைவி நான் பார்க்கணும். சரிங்க. யாரைய கோசலி சீக்கிரம் கூட்டி வரங்க. அவளை சந்திச்சுட்டு எல்லாரும் 3 அழைத்து செல்வதா, நான் தனிமையில போவதா நான் உங்ககிட்ட விளக்கம் சொல்றேன். நல்லதாக இப்படியாகத்தானே கோசலை சபை தந்தார். மற்ற விஷயம் என்ன?